இப்போ சேர்ப்போறது உப்புட்டு பருப்பு போலி சேர்த்துட்டு முதல்ல 200 கிராம் நாகா மைதா எடுத்து இப்படி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. உப்புட்டு செய்யறதுக்கு இது வேண்டும். கடலைப்பருப்பு எடுத்து 2 டம்ளர் வேக வச்சு இந்த மாதிரி மசிகிற அளவுக்கு எடுத்துக்கணும். வெள்ளத்தை இப்போ உடச்சிக்கலாம். உடைப்பாங்க அம்மா. கடலைப்பருப்பு வெந்துச்சுல அதில் வெள்ளத்தை போட்டு நல்லா மசியில் வச்சு மசித்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். வந்ததுக்கப்புறம் இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து வச்சுட்டு மாவோட வைக்க வேண்டியது. நம்ம மைதா மாவை இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ரவுண்டாக அதுக்கு மேலே என்ன பண்ணணும், இந்த பூரத்தை வைக்கிறோம். வச்சு மூடிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு அதை என்ன பண்ணணும்னா நம்ம சப்பாத்தி தேய்ப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. போட்டு ரெடி. இப்போ இதை நம்ம 2 சைடு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம எடுத்து போட்டு முடிச்சிடலாம். நம்ம உப்புட்டு ரெடி. இந்த மாதிரி நிறைய ரெடி பண்ணிட்டு சாப்பிட்டுக்கலாம். மோர் வீடியோஸ்க்கு நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.